ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் வெளிநாடு செல்ல அனுமதிக்க வேண்டாம் என நீதிமன்றத்தில் சிபிஐ கடும் வாதத்தை முன்வைத்துள்ளது. ஆந்திராவில் 175 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 25 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதன் பின்னர் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தனது மனைவி பாரதி மற்றும் லண்டனில் இருக்கும் 2 மகள்களோடு வெளிநாடுகளுக்கு மே 17ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை பயணம் செல்ல திட்டமிட்டுள்ளார். இதற்கு அனுமதி பெறுவதற்காக ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். இதற்கு சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் வலியுறுத்தியிருந்தது. அதன்படி சிபிஐ நேற்று தாக்கல் செய்த பதில் மனுவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக பல்வேறு சொத்து குவிப்பு வழக்குகள் உட்பட 11 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் வரும் 15ஆம் தேதி ஜெகன் மீதான முதன்மை விசாரணை நடைபெற இருக்கிறது. எனவே அவருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல அனுமதி வழங்க வேண்டாம் என சிபிஐ தெரிவித்துள்ளது. இதற்கு ஜெகன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவை மீறாமல் ஆந்திர முதல்வர் பலமுறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளதாக வாதிட்டார். மேலும் அரசியல் சாசனத்தில் வெளிநாடு செல்வதற்கான உரிமையையும் சுட்டிக்காட்டி அவர் அனுமதி கோரினார். இதனை அடுத்து இந்த விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.